வணக்கம். வெள்ளிக்கிழமை ஓம் டிசம்பர் 6 கார்த்திகை 21. இன்றைக்கு ஷஷ்டி. முருகா முருகா அவிட்ட நட்சத்திரம், சித்த யோகம். ஓரியன்டேஷன் தான் என்ன நாளோட. இது வளர்முறைக்கு போகுது. ஏனெண்டா அடுத்த வெள்ளிக்கிழமை விளக்கீடு வருது, கோயில் விளக்கீடு. அடுத்த சனிக்கிழமை வீட்டு விளக்கீடு. அப்ப நாங்க வளர்முறையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் கார்த்திகையில. கார்த்திகை தான் கேர் காலம் என்று சொல்றது. மழை கேரண்டது மழை, கருமேகம், கருத்த எல்லாமே வரும் அதுக்குள்ள. அதோட கேர் காலத்தை குளிர்காலம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த காலத்துல மழை வாரது, புயல் வாரது எல்லாம் வளமைதான். நேற்று இவர் சுவாமிகிட்ட படிக்காத நாள் முழுக்க அதுக்கே இருந்தது. அந்த சுவாமிகிட்ட காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். சுவாமி நம்மளோட இருந்து கண்டு காட்டி அவரும் அனுபவிக்கிறார். அவருக்கு அனுபவிக்க தேவையில்லை. He doesn't need to know, he doesn't need to enjoy. ஆனா அதான் இந்த இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே என்றார். அந்த உள்ளா இருக்கு. அவர் எங்களோட இருக்கிறதால அவருக்கு எங்கட இன்ப துன்பம் அவருக்கு இருக்குது. நாங்க வர்ற பாடெல்லாம் அவரும் படுகிறார். ஆனாலும் அவர் அதுக்குள்ள மாற்றப்படுறது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று அந்த சிவஞான போத சூத்திரம் அதை சொல்லும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. உளம் என்றது உள்ளம் என்றது உயிர். அந்த உயிரை கண்ணுக்கு உயிர் இருந்தா தானே பாக்குது. உயிர் இல்லாட்டி பிரேதம் பார்க்குவோம். கண் இருக்கிறதால உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டல். அவர் கண்டு உள்ளத்தை உயிரோட இருந்து கண்டு காட்டலின் அதை கண்டோன்னு என்ன நடக்கும்? இது தெரிஞ்ச பிறகு அயரா அன்பின் அயரா அன்பு. அயரா என்றால் அப்படியே ஒரு நீங்காத நிற்காது. நேரம் இந்த பாடம் முடிஞ்ச பிறகு நேற்று முழுக்க அந்த இரவு முழுக்க அதே இதுக்குள்ளேதான் இருந்தது. அயரா என்பின் கடல் செலு. சிவ சிவ. இன்றைக்கு நாங்கள் மஞ்சனே என்று தொடங்குற நாவுக்கரசர் பாடல் பார்ப்போம். மஞ்சனே திரு நேரிசை. பாட்டு வந்துட்டது, பகிர்ந்து கொள்றேன். எல்லாரும் சேர்ந்து பார்த்து கொண்டு போவோம். இது திருவாவூடரைக்கு படிக்கிற பாடல், அப்பர் சுவாமிகளுடைய பாடல். படிப்போம் பாப்பா. சிவகுமார் தொடங்க. திருச்சிற்றம்பலம். மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுழே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையென காகி நின்றேன் அஞ்சலென்று அருள வேண்டும் ஆவடே துறையுளானே. பொருள் பிரித்து படிக்கிற பொழுது பிரிக்கலாம். அஞ்சல் என்று அருள வேண்டும்.
ஆனா பண்ணோட படிக்க பிரிச்சிங்களா பண் சிதறும். ஆம் இது அந்த காலத்துல அவங்க பெரியவர்கள் உத்தியோட தான் செய்திருக்கிறார்கள். இப்படி படிச்சா பாடமாக்குறது இயேசு மனதில இலகுவில பதியும். இப்படித்தான் விண்ணப்பம் செய்ய வேணும். இப்படித்தான் அப்பர் சுவாமிகள் படிச்சார். அப்ப அதை நாங்க பிரிக்க தேவையில்லை. ஆனா நாங்கள் தனிப்பட்ட முறையில படிக்கிற பொழுது, பொருள் விளங்கி படிக்கிற பொழுது பிரிக்கலாம். அப்ப அஞ்சல் என்று அருள வேண்டும் என்றா அங்க பண் உடைஞ்சிட்டு. ஆம் அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே. ஆம் அப்புறம் ஆவடு துறையுள் உளானே என்று விட்டா அது அங்கால போயிடும். என்ன ஓ அப்ப மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினை தரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று. அதெல்லாம் துணை எனக்கு ஆகி நின்று அது பிரிக்கலாம். அது முறை உண்டு. அப்படியெல்லாம் செய்கிறது இருக்குது. இப்ப இதுல நான் படுக்கிறது இந்த இது பிரெஞ்சு இண்டோலஜி இதுல அப்படித்தான் பிரிச்சிருக்கு. ஆமா கு பிளஸ் ஆர் அது அது ஆனா பண்ணுக்கு அது பிரிக்கிறது இல்லை. அதுல இருந்து இப்ப நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போது. அது என்ன துஞ்சும் போது? கஷ்டப்படும் போது ஐயா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினம் நெஞ்ச. நெஞ்சகம் பாட்டை வந்து சொல்லுங்க பாப்பா சிவகுமார், தெரியுமோ? திருச்சிற்றம்பலம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் வந்து நினைவில் நாள்தோறும் அஞ்ச அஞ்ச உதைத்தது அஞ்செழுத்துமேனு வரும். வஞ்சகமற்றடியார் அடி வாழ்த்த வந்த கூற்றும் அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்துமே. அதான் அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினம். இந்த பாட்டு எப்ப படிக்கிறார் சம்பந்தர்? அவருக்கு காயத்ரி மந்திரம் கொடுக்கணும். அவர் உபநயன சடங்கு நடக்குது. ஐயர் தானே அவர். அப்ப 7 வயசு வந்தா பூணூல் போடணும் வாங்கலானே பூணூல் சடங்கு நடக்குது கொண்டு நடந்த உடனே அதில் பூணூல் சடங்கு முடிச்சு காயத்ரி பெருசு பெருசுன்னு எல்லாரும் சொல்றது. அவர் சொல்லிட்டார் காயத்ரியை விட இது பெருசு. பூணூல் சடங்கு நடத்தி முடிக்க பூணூல் சடங்கு நடத்தின குருமாருக்கும் தாய் தகப்பன் சுற்றந்தாருக்கும் அவர் படிக்க பாட்டுத்தான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும். இந்த 5 எழுத்துமே காயத்ரி மந்திரம் எல்லாம் இந்த 5 எழுத்துக்குள்ளே அடங்கிடும். எத்தனை பேர் காயத்ரி சொல்றதா அது சொல்றதா இது நான் சொல்றது 5 எழுத்து மக்கு மந்திரம். 5 எழுத்து அனைத்து எழுத்துமாகும். அல்ல மந்திர சித்தி என்று வரும். பஞ்சாட்சரம் சொல்லி சொல்லி கொண்டு வர வர மந்திர சித்தி வரும். மந்திர சித்தி வந்தா உள்ளுக்குள்ள அந்த அட்சரங்கள் தானே மந்திரமாக பிறக்கும். அதுக்கு பிறகு எல்லா மந்திரமும் எல்லாரும் சொல்லலாம். அதுக்கு முதல் குருவிட்ட கேட்டது மட்டும்தான் சொல்ல வரும். இப்ப மஞ்சனே மணியும் அது என்ன மஞ்சனே? தங்கம்மா இல்ல மரகத திருவன் மஞ்சாடி என்று சொல்றாங்க. இந்த மஞ்சாடி மணி குண்டுமணி மஞ்சனே பாப்பம் என்ன சொல்லி இருக்கிறாருன்ட்டு. வலிமை உடையவனே. வலிமை என்ன போட்டிருக்கு? குறிப்பு மஞ்சன் மைந்தன் மரு போலியா. மைந்தனே என்பது என்று வருகிறது. இங்க மைந்தன் என்றது மகன் அல்ல, வலிமையானவன் என்ற கருத்துல வருகுதான் என்று பொருள் சொல்லி இருக்கணும். மஞ்சனே வலிமையுடைய. இனி மற்றது சொல்லலாம். மணியுமானாய். மணி என்பது இங்க மணி என்பது மாணிக்க கல்லு, ரூபி. மரகதம் என்பது அது என்னது? பச்சை கல் என்று எமரால்டு என்று சொல்றாங்களா? பச்சை பச்சை எமரால்டா? மரகத பச்சை. அதான் அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? எமரால்டா. சஃபயர்ண்டா நீலம். சரி. மற்றது கோரல் பவளம். எமரால்டு பாருங்க. எமரால்டு என்னண்டு? பச்சைதான். பச்சைதான் எமரால்டு. எமரால்டு மரகத லிங்கம். மரகத திரள்.
மரகத திரளுமான திரள் மணி மரகத திரள். திரள் என்றா ஒரு மரகதம் இல்லை, பெரிய பெரிய திரள். திரளண்டது இங்க திரட்சி. திரட்சி என்பது கணக்க மரகக்கற்கள் சேர்ந்த கூட்டமாயும் சொல்லலாம், அல்லது பெரிய மரகத பாறையாயும் சொல்லலாம் திரளுமானான். நெஞ்சுளே புகுந்து நின்று. அது என்ன நெஞ்சுளே புகுந்து நின்று? நெஞ்சத்தில் இங்க நெஞ்சம் என்றது என்ன? உங்களை மனதுக்கு புகுந்து மனதுக்குள். ஆழமா பார்த்தா அது மனசு இல்லை, அது ஆன்மா. உள்ளமண்டது நெஞ்சென்றது ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பொருள் வரும். என் உள்ளங்கவர்கள்வன் என்றது ஒரு செய்யணும். உள்ளங்கவர்னா அங்க உள்ளம் மனதும் இல்லை, கேப்டிவேட்டிங் மை மைண்ட் சொல்லலாம் உள்ளங்கவர்கள்வன். ஆனா அங்க உள்ளம் என்றது அவற்ற உயிர். இந்த உயிரை அடிமை கொண்டவன், ஆன்மாவை அடிமை கொண்டவன், அதுதான் உள்ளங்கவர்கள்வன். சித்தமலம் அறிவித்து கண்டா சித்தத்தில் இருக்கிற மலம் அல்ல, சித்தம் என்றது அங்கே ஆன்மா. ஆன்மாவில் இருக்கிற மலத்தை அறுத்து காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. இப்பதான் சொன்னாங்க அங்க உளம் என்றால் உள்ளம் மனசு அல்ல, அது ஆன்மா. அதே மாதிரி இங்க நெஞ்சு. நீ என்ன நினைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள். நெஞ்சண்டா இதுக்குள்ள இருக்கிற நெஞ்சறை அல்ல, அல்லது மனம் அல்ல, அது ஆன்மா. அப்ப நெஞ்சுளே புகுந்து நின்று, என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே நின்று. எப்ப நிற்கிறார்? சம்பந்தர் சொல்லுவார், 84,100,000 யோனி வேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே. இறைவனுடைய இருப்பு ஆன்மாவோடு அவர் ஒன்றாய் உடனாய் வேறாய் மூன்றாயும் இருப்பார். உலகத்தோடே அப்படித்தான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பர். இங்கேயும் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்பர். ஒன்றாய் உடனாய் வேறாய் என்றதை சொல்ற ஒரே ஒரு சொல்லுத்தான் கடவுள். அனைத்தையும் வியாபித்து அனைத்தையும் கடந்து அதற்கு அப்பாலாயும் இருந்து அனைத்துக்கு உள்ளுமாயும் இருப்பவர். இப்ப நெஞ்சுளே புகுந்து நின்று நினை தரு நிகழ்வினானே. என்ன நினைதரு நிகழ்வினான்? நினைக்க பண்ணுகின்றான். நினைக்க இப்பதான் நீ சொன்னேன், அவர் ஆன்மாவோட இருந்து அவர்தான் கண்டு காட்டி அறிவித்து அனுபவிக்கின்றார். அப்ப நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதர நிகழ்வினானே. இப்பவும் அவர் தான் செய்கிறார், முத்தி நிலையிலையும் அவர் தான் செய்கிறார். இப்ப அவர் செய்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் தான் அறிகிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன். கர்த்திருத்துவம் போர்த்திருத்துவம். ஓனர்ஷிப்புன்னு நாங்க தான், என்ஜாய்ஷிப்புன்னு நாங்க தான். சீவபோதம் என்று சொல்ற தன் முனைப்போடு தான் செய்வோம். நான் முத்து நிலையில தெரிஞ்சிடும், ஐயோ நான் இல்லையப்பா, காண்றதும் அவர்தான், காட்டுறதும் அவர்தான், அறிகிறதும் அவர்தான், அறிவிக்கிறதும் அவர்தான், அனுபவிப்பதும் அவர்தான். சிவோதாதா சிவபோக்தா சிவ சர்வமிதன் ஜெகத். அவர்தான் தாதா என்றா கர்த்தா, போக்தா அனுபவிப்பவரும் அவர், செய்பவரும் அவர். சிவபூஷண கடைசியில சொல்றது சிவோதாதா சிவபோக்தா சிவபரமேந்தக சிவோ ஜெயதி சர்வத்திர ஜட்சிவம் சோகமேவது. பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேர் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மலரடி போட்டு. எல்லாம் அவர்தான். அந்த அறிவு வர்றதான் முத்தி நிலை. அப்ப இப்பவும் தெரியாது, அந்த நிலையில வந்துச்சுண்டா அப்ப கர்த்திருத்துவம் போயிடும், ஓனர்ஷிப்பையும் விட்டுடுவோம், போத்திருத்துவம் என்ஜாய்ஷிப்பையும் விட்டுடுவோம். மாதிரிதான் சிவபோதம் தன்முனைப்பும் போயிடும். இப்ப சிவபோதம், நான் சிவன், சிவோகம், சிவமகத்திலே இருந்து நான் சிவமாக இருந்து பார்ப்பது. இப்ப என் செயல் அவன் செயலாக, எனது உரையானது தனதுரையாக சம்பந்தம், எனது உரை தனதுரையாக சம்பந்தம் சொல்லுவார். சிவனாகிய சிவனும் என்ன இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்ததென்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவால் என்று சிவஞான சித்தியார் என்பார். துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று. நான் தான் இருந்தாலும் நாங்க இன்னும் முத்தி இல்லை, நாங்கள் இன்னும் கட்டுண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் அந்த நிலை வரையில. அப்ப என்ன, எங்களுக்கு துஞ்சல் வரும், வாட்டம் வரும், வருத்தம் வரும், உடம்பால வருத்தம் வரும், பிள்ளை குட்டிகளால வருத்தம் வரும், நாட்டு பிரச்சனையால வருத்தம் வரும், மழையால வருத்தம் வரும், வெயிலால வருத்தம் வரும், காசு பணம், எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனையோ விதமான வருத்தங்கள். நேற்று அறிஞன் ஒரு அம்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி
தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அந்த ரிட்டையர்மெண்ட்ல காசு கொடுத்து பிரைவேட்டா இருக்கிற ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கு. அவ மாசம் 5000 கிட்ட அதை கொடுக்க வேண்டி இருந்தது. எல்லாம் ப்ரீ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு நிறைய காலமா அதுல இருக்கிறான். எல்லாம் இருந்து அது நல்ல வசதியான நல்ல இது யூஎஸ் லேடி வந்து இப்ப என்னன்னு கேட்டா அவருக்கு 94 வயசு. இப்ப 94 வயது வரைக்கும் அவ யோசிச்சிருக்கையில தான் இவ்வளவு காலம் இருப்பேன்ட்டு. அப்போ 12 வருஷமா 14 வருஷமா இருக்கிறாவாம் அதுல. 94 வயசு. இப்ப அவன் சேமிப்பு முடிஞ்சு. இப்ப அவ தொடர்ந்து அந்த இதுல இருக்கே இல்லாது இருக்கிறா காசு கொடுக்கணும். அவன் சேமிப்பு எல்லாம் முடிஞ்சு. இப்ப 94 வயசுல இது ஒரு கவலை என்ன, திருப்பி அங்க இருந்து கொண்டு வந்து கவர்மெண்ட் கோமில போட்டு அது ஒரு கவலை. பாருங்க எங்க எப்படி எல்லாம் வரும் கவலைன்ட்டு. துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று சேர்த்து வச்சதும் போயிடும். ஒரு நேரத்தில் துணை இல்லாதபடி கரைஞ்சிடும் போயிடும். துணை என்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானி. திருவாவடுதுறை. அடுத்த பாடலை பார்ப்போம். பாருங்க என்னோட படிங்க பார்ப்போம் ஒருத்தர மாறி மாறி. நானுகந்துன்னை நாளும் நணுகுமாகதியேயும் ஊனுகந்தோம்பு நாயேன் உள்ளுறவைவர் என்றார். தானுகந்தே யுகந்த தகவிலா தொண்டனே நான் ஆனுகந்தருவானே ஆவடு துறையுளானே. நான் உகந்து உகந்தண்டா விரும்பி உன்னை நாளும் அணுகுமா, உன்னை நாளும் வந்து உன்னை தரிசிக்க வேண்டும், பாட வேண்டும், பணிய வேண்டும் என்று விரும்பி ஏயும் அப்படி போனாலும் ஊனுகந்தோம்பு நாயேன் அப்படி வந்தாலும் திருப்பியும் அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன இழுக்குது. ஊன் இந்த ஊனுடம் உகந்து ஓம்பும் ஓம்பும் என்றால் அதையே பெருசென்று நோக்கி நாயேன் நாயேன் என்றது தன்னை கீழ்மைப்படுத்தி சொன்னது. உள்ளுற ஐவர் நின்ற அதை ஏன் இழுக்குதுன்றா அந்த 5 பேர் உள்ளுக்கு இருக்கணும். 5 புலன்களும் இழுக்குது. தானுகந்து ஏயும் அந்த தானுகந்தே யுகந்த தகவிலா தொண்டனானேன். தானுகந்தே யுகந்த தகவிலா தொண்டனானேன். தானுகந்தே யுகந்த என்னை நானே காமித்து அதால ஒரு தகமை இல்லாத தொண்டனானேன் என்ற கருத்து எடுக்கலாம். இதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தானுகந்து ஏயும் எய்மண்டா அலைகின்ற போகின்ற தகவிலா தொண்டன் தகுதி இல்லாத தொண்டன் அன்குவாலிஃபைட் டிவோட்டி. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் என்று மாணிக்கவாள் சொல்லுவார். ஆண் உகந்தேறுவானே ஆண் உகந்தேறுவான். என்பது பசு என்று சொல்லுவார்கள். பசுவேறுவங்கள் வரமன் என்றும் வருகிறது. இங்க அது பசுவை மட்டுமல்ல எருதை குறித்தது. ஆண் உகந்து ஏறுவானே ஆவடு துறையுளானே. இந்த தானுகந்தையின் தகவலான பாப்பம் விரும்புவனே அணுகிற உடம்பையே விரும்பி ஐம்பொருகளை விரும்புமாட்டே உன் தொண்டன் என கூறும் தகுதி விட்டு ஐம்பொறைகள் கூறும் விரும்பவற்றையே யானும் செய்கின்றேன். அதான் தான் உகந்து ஏயும் தகவிலா தொண்டன் என்னே விரும்பி விரும்பி அதற்காகவே அலைகின்ற ஒரு தகமையில்லாத அன்குவாலிஃபைட் டிவோட்டி ஐ ஆம். உண்டு படி. ஓ சாரி எங்கேயோ வந்துட்டு. கட்டமே வினைகளான காத்திவை நோக்கியாளாய் ஒட்டவே ஒட்டினாளு முன்னையுள் வைக்க மாட்டேன். பட்டவான்றலகை ஏந்தி
பழி திறந்தூர்கடோறும் அட்டமா உருவினானே யாவடு துறையுளானே. திருச்சிற்றம்பலம். கட்டமே வினைகளான காத்து, என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வினைகளினால வருகின்ற எங்கள் கஷ்ட துன்பங்களை காத்து இவை நோக்கி ஆளாயொட்டவே ஒட்டி உன்னுடைய தொண்டனாக இருந்து உன்னோடு சேர்ந்து நின்று நாளும் உன்னை உள் வைக்க மாட்டேன், உன்னை என்னாலும் உன்னுடைய உள்ளே வைத்து உள்ளத்திலே வைத்து போற்ற மாட்டேன். தன்னுடைய தகமை இன்மையை குறைக்கிறார். என்னுடைய கஷ்ட வினைகளிலிருந்து என்னை காத்து கொண்டு உன்னை நோக்கி உன்னையே ஆளாக கொண்டு உன்னோடு ஒட்டி உறவாடி அணக்கமாக நின்று சொல்லுவார்கள் கஷ்டம் போறதுக்கு என்ன சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஆனா நாங்க சேர மாட்டோம் கிட்ட. அப்ப கட்டமே வினைகளான காத்திவை நோக்கி ஆளாய் ஒட்டவே ஒட்டினாலும் உன்னை உள் வைக்க மாட்டேன். பட்ட ஒன்று அலகை பட்ட ஒன் தலை பட்ட ஒன் தலை கையேந்தி பட்ட ஒன் தலை பட்டகண்டா கிள்ளி எறிந்த செத்து போச்சு பிரம்மண்டதல பட்ட பட்டவான் தலை கையேந்தி இந்த பிரம்மனுடைய ஒற்றை கபாலத்தை கையிலே ஏந்தி பலி திரிந்து, பலி என்றது பிச்சை, திரிந்து ஊர்கள் தோறும் ஊரார் பிச்சை எடுக்கிறதுக்கு அட்டமா உருவினானே. அட்டமா மூர்த்தி இறைவனுடைய அட்டமூர்த்தங்கள் இவை. அட்டமா மூர்த்தி என்பது 8 உருவங்கள். எது 8 உருவங்கள்? பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன் ஆன்மா. சூரிய சந்திரன் ஆன்மா, அட்டமூர்த்த இறைவன். தெரியவே தெரியாத இறைவன் தெரிய நிற்கிறது இந்த 8லே. பஞ்சபூதங்களும் ஆன்மாவும் சூரியன் சந்திரன். அதான் எவ்வுயிரும் பெருமான் திரு முன்னிலை என்று சாதனை செய்ய. எவ்வுயிரும் பெருமான் திரு முன்னிலை என்று சாதனை செய்ய. எல்லா உயிரும் இறைவன் தான் என்று சாதனை செய்ய. அவடு துறையுளானே. இதுல மண்டி ஒட்ட அட்டமா அடியேன் துன்ப காரணம் வினைகளை சாராதவ தடுத்து உனக்கு அடியவனாய் நீ அருட்கண்ணால் நோக்கி அடிய மட்டும்படியே அடியேனும் உன்னோடு ஒட்டி நாலு உன்னை தியானித்தலை செய்ய இயலாதேனாய் உள்ளாய். நாங்க சொன்ன கருத்து தான். பட்ட கண்டது தன் பரிசலிந்த கண்டு போடுறார். தன்னுடைய பெருமை இழந்த உயிர் பிளந்த. பாருங்க அடுத்தது படிங்க. பெருமை நன்றுடையதில்லை என்று நான் பேச மாட்டேன். ஒருமையால் உன்னை உள்கி உவந்து வானேற மாட்டேன். கருமையிட்டாய ஊனை கட்டமே கழிக்கின்றோயே நான் அருமையாய் நஞ்சமுண்ட அவடு துறை வானே. பெருமை நன்று உடையது இல்லை என்று நான் பேச மாட்டேன். ஒருமையால் உன்னை உள்கி உகந்து வான் ஏற மாட்டேன். கருமையிட்டு ஆய ஊனை கட்டமே கழிக்கின்றேன் நான். தன்னைத்தான் சொல்றார். பெருமை நன்றுடையதில்லை என்று நான் பேச மாட்டேன். உன்னுடைய பெருமைகள் நன்மைகளை எல்லாம் புகழ்ந்து பேசவும் மாட்டேன். ஒருமையால் உன்னை உள்கி நீதான் என்னுடைய ஏக தலைவன், ஒரே மீட்பன் நீதான், ஒரே புகழுடன் நீதான், ஒரே தஞ்சன் நீதான் என்று உள்கி என்றா உருகி உகந்து விருப்பத்தோடு வான் போகிற வழி சொர்க்கம் அல்லது உன்னடகத்தை போற வழியும் பார்க்க மாட்டேன். கருமையிட்டு இந்த கருமம் என்றது கரும வினையிலே இட்டு
ஆய ஊனை கட்டமே கழிகின்றேன். கனவு வினைகளான இந்த பொடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த உடலோட சேர்ந்த உபாதைகளுடைய இன்பதுங்களையும் கழிக்கின்றேன். அதோடைய இந்த வாழ்க்கையை போக்குகின்றேன் நான் வேஸ்ட் தான் சொல்றேன். அருமையாய் நஞ்சமுண்ட ஆவிட துறையுளானே. நஞ்சுண்ட கண்டன் என்ன கருத்து போட்டிருக்கிறான்னு பார்ப்போம். ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் உன்னை நினைந்து, ஒருமையால் உன் நினைந்தது ஒருமைப்பட்ட உள்ள நினைந்து வந்து விட மாட்டேன், உலக உயரம்பை துயரத்திலேயே கழிக்கின்றேன் நுகரதற்கு உடைய பெருமான். அடுத்தது துட்டனாய் வினையதென்னும் சுழித்தலை அகப்பட்டேனை கட்டனா ஐவர் வந்து கலக்காமை காத்து கொள்வாய் மற்றவள் கோதை தன்னை மகிழ்ந்தொரு பாகம் வைத்து அட்டமானாக மாட்டும் ஆவடு துறையுளானே. துட்டனாய் துஷ்டனாக வினை அது என்னும் சுழித்தலை அகப்பட்டேனே. இந்த வினை என்கின்ற கர்ம வினை சுழல்ல அகப்பட்டு. என்ன சுழல் அது? நான் வினையை கழிக்கிறதுக்கு வாரன், கழிக்கிற இடத்துல இன்னும் வினையை செய்து தேர்றேன், பிறகு திருப்பி வாரன், திருப்பியும் வினையை செய்து சேர்றேன், சுத்தி சுத்தி வினையனின் சுழி தலை அகப்பட்டேனை. அதுல கரையில இருந்தாலும் தப்பு இல்லை, இது உள்ளுக்கு நல்ல நடுவுக்குள்ள. கட்டனா ஐவர் வந்து கலக்காமை காத்து கொள்வாய். என்னுடைய ஐம்புலன்கள் என்னை வந்து ஆட்டி படைக்காமல் என்னை காத்து கொள்வாய். மட்டவள் கோததன்னை மட்டு அவள், அது என்ன மட்டவள்? உமாதேவியார் ஐயா, உமாதேவியார் நின்ற கூந்தலை மட்டு உடைய உமாதேவியார். உமாதேவியார் தான் சொல்றேன். அது என்ன மட்டவள்? அலர்கின்ற அன்று அலர்கின்ற புதிய அலரண்டா அலர்தல் மலர்தல். மட்டவள் என்றா இதழ் விரிகின்ற. ரெண்டு கருத்தை சொல்லலாம். மட்டவள் கோதை என்றா அன்றளர்ந்த இதழ் விரிகின்ற வெட்டி வருகிறது. திருப்பி ஷேர் பண்ணுவோம். மட்டவள் கோதை என்றால் அந்த அன்றளர்ந்த மலரை சூடிய பெண்ணெண்டும் வரும். அன்றளர்ந்த மலர் போன்ற அழகான பெண்ணெண்டும் வரும். ரெண்டு விதத்திலையும். மட்டவள் கோதை தன்னை மகிழ்ந்து ஒரு பாகம் வைத்து அட்டமா நாகம் ஆட்டும் ஆவடு துறையுளானே. அது என்ன கருத்து? நீதான் பார்க்க போறேன். அட்டமா நாகங்கள் யாருக்கு தெரியும்? சிவபூஷையில அனந்தாசனம் ஒன்று வைப்போம். அனந்தாசனத்துக்கு 8 நாகங்கள் இருக்கு 8 திசையில. நாங்கள் 8 நாகங்களும் பெயர் சொல்லி சொல்றேன் இல்ல, பெயர் சொல்லி சொல்றது இல்ல. ஒவ்வொரு தீக்கில அனந்தாசனத்துக்கு இருக்குது. அதுல வாசுகி உண்டு, கார்கோடுகன் உண்டு, வரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெயர்கள் இருக்குது. நாங்கள் பொதுவா எல்லாம் சேர்த்து அனந்தாசனாயன மகண்டு முடிச்சிடுறது. அதுல அந்த 8 நாகங்கள் 8 திசைகளில் இருந்து அவனுக்கு ஆசனமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நாகத்தை ஆட்டுகிறார் என்று வருகிறது. இதுல என்ன சொல்லினு பார்ப்போம். கரண்டி கீழே பார்த்தா என்ன சொல்றார்? 8 பெரிய பாம்புகளை ஆட்டுகின்றன்னு தான் வருகிறது. என்னன்னு சொல்லல, குறிப்புரையில இருக்காண்டு பார்ப்போம். அட்ட புயங்க பிரான், புயங்கமண்டா பாம்பு. அட்ட நாகம் மாநாகம்
எட்டு பாம்பு ஆற்றில் நாங்கள் இறைவன். ஒவ்வொரு பாம்புன்ற பேர் போட்டு ம் எட்டு இது பாம்பு எட்டு ஆட்டு பாம்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு எட்டு பாம்பு ஆட்டுறது எட்டு பாம்பு, இந்த எட்டு பாம்பு என்னன்னு சொல்லல இதுல, அதான் அங்க இருக்கிற எட்டு பாம்பு. எட்டு பாம்பும் வாசுகி தர்சகன் கார்கோடகன் சங்கமாலன் அட்டநாகம் மாநாகம் சொல்லுங்க. சங்கமாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன். புறகன் எடுத்துட்டேன். பாத்தீங்களா, இவ்வளவுதான் எட்டு பாம்பு. வாசுகி வருகுதுன்னு அதுல வாசுகி முதல் வருது. வாசுகி கார்கோடகன் அப்படிதான் வருகுது. ஒரு எட்டு பாம்பு. எட்டு பாம்பும் அவருடைய ஆட்டம், அவரை ஆட்டுகின்றார் என்று வருகிறது இதுல. இதுதான் நான் அறிந்த எட்டு பாம்பு. நான் அதைத்தான் சொல்றாரு. அட்டமா நாகமாட்டும் ஆவடு கைவிழானி. அடுத்தது காரளல் கண்டமேயாய் கடிமதிற்புறங்கண் மூன்றும் ஊரளல் அம்பினாலே உகைத்து தீயெரிய மூட்டி நீரழற் சடையுளானே நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய் ஆரளல் ஏந்தியாடும் ஆவடு துறையுளானே. இது கருத்து புரியக்கூடியதா இருக்கும். என்ன காரளல் கண்டமேயாய் கடிமதிற்புறங்கள் மூன்று, அது என்ன காரளல் கண்டமேயாய்? நீல நிற அந்த கருமடத்தையுடைய நீலகண்டம். அதான் நான் நினைக்கிறேன், அழலை நெருப்பை கக்குகின்ற மதில்கள் சூழ்ந்த மூன்று புறங்கள், அதைத்தான் சொல்றாரு நினைக்கிறேன். பாப்போம். காரளல் கண்டமேயாய் கடிமதிற் புறங்கள் மூன்றும் ஒரு அம்பினால வைத்து ஒரு அம்பை எடுத்தவர், அந்த அம்பு ஈயலேவர் எடுத்து வச்சாருன்னு தான் உகைத்து தீ எரிய மூட்டி நீரழற் சடையுளானே, நீரை தன்னைய சடையிலே வைத்தவர். நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய், உன்னை நினைப்பவருடைய வினைகளை தீர்ப்பவன். ஆரடல் ஏந்தியாடும், நெருப்பை ஏந்தி ஆடுகின்ற ஆவடு துறையிலார். காரளல் கண்டமேயாய் பாப்பம் என்னன்ட்டு நெருப்பை போன்ற விடத்தை களத்தில் இருக்கு. நீங்க சொன்னதான் சரியா இருக்கு. காரளல் கண்டமேயாய் என்றது கரிய விடத்தை கொன்ற விடத்தை கழுத்தில் இருக்கு. பெரிய மதில்களை உடைய முப்புறங்களையும். காரளல் கண்டமேயாய் கடிமதிற் புறங்கள் மூன்றும். காரளில் கண்டமேயாய் கடிமதில் புறங்கள் மூன்றும் எரியை கக்குகின்ற எரியை வீசுகின்ற மூன்று புறங்கள் என்றும் வரும். கண்டமண்டா துண்டமண்டா இருக்குது, வீசுகின்ற என்ற கருத்து இருக்குது. அடிகமல் பூந்தாமரை போல் கையுமண்டெல்லாம் படிக்கிறவல்லோ, அடிகமல் வெண்கடி குங்கு வாசனை, அந்த வீசுகின்ற என்ற கருத்துல வருகிறது. இந்த மதில்கள்ல இருந்து அந்த எரி துண்டமாக பறக்கிறதாயும் சொல்லலாம். காரளல் கண்டமேயாய் கடிமதில் புறங்கள் மூன்றும். அப்ப கரிய புகைக்கின்ற நெருப்பை துண்டமாக வீசுகின்ற அல்லது கக்குகின்ற இந்த மதில்களால் சூழப்பட்ட முப்புறங்கள் மூன்றையும் ஓரளம்பினாலே உகைத்து தீ எரிய மூட்டி. அந்த கருத்து நல்லா இருக்கு. அடுத்தது 7வது. செறிவிலேன் சிந்தையுள்ளே சிவனடி தெரிய மாட்டேன், குறியிலேன் குணமொன்றிலேன் கூற மாட்டேன்,
நெறிபடு மதியொன்றில்லேன் இணை இணையுமான் இணைய மாட்டேன் அறிவிலே அனத்துப் போனே ஆவடு துறையுளானே. நல்ல கருத்து. அறிவிலேன் அறிவிலேன் அறிவண்டது இல்ல. நல்ல வேர்டு. அயர்த்து போனேன். நல்ல தமிழ் என்ன? இந்த தமிழை நாங்கள் கணக்க அயர்த்து போனோம்டா என்ன மறந்து போறவன் மறந்து அயர்த்து அறிவிலேன் அயர்த்து போனேன் செறிவிலேன். ஒரு நல்ல செறிவான நட்பண்போ குணங்களோ அதுகளும் கிடையாது, அறிவும் கிடையாது, குணமும் கிடையாது, செய்கையும் கிடையாது. செறிவிலேன் சிந்தையுள்ளே சிவனடி தெரிய மாட்டேன். என்னுடைய மனத்துள்ளே உன்னுடைய திருவடிகளை நினைக்க மாட்டேன், காண மாட்டேன், வழிபட மாட்டேன், பூசிக்க மாட்டேன். குறியிலேன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை எனக்கு. எய்ம்லெஸ் லைஃப். குணமொன்றில்லேன் நல்லதென்று சொல்ற பண்பு ஒன்றும் கிடையாது. கூறுமா கூற மாட்டேன். யாராவது நல்லதை சொன்னாலும் கூட அதை கேட்டு திருப்பி சொல்ல மாட்டேன். நெறிபடு மதியொன்று இல்லேன். ஒரு வழிப்படுத்துகின்ற நல்ல புத்தி கிடையாது. மதி என்றது இங்க புத்தி. மதிகட்டு என்று சொல்லுவோம். மதியொன்று இல்லேன் நினையுமா நினைய மாட்டேன். உன்னை நினைக்கிற அளவுக்கு கூட நினைக்க மாட்டேன். அறிவிலேன் அயர்த்து போனேன். அது நல்லா இருக்கு. அயர்த்து போனேன். துஞ்சல் மாதிரி இது உண்டு. மறந்துட்டேன். மறந்துட்டேன். அயர்த்து போனது மறந்துட்டேன். சரி ஐயா. அயர்த்து போச்சு, மறந்து போச்சு. அது பழைய ஒரு தமிழ் வார்த்தை இப்ப பாவிக்கிறல கூட இருக்கு இல்லையா? அயர்த்து போனது மறக்கிறதுக்கு தானே சொல்றோம் நாங்கள் என்ன எங்கட ஆட்சி அப்புவே இப்படித்தான் சொல்றது. அயர்த்து போச்சுதான், அயர்த்து போச்சுன்னு சொல்றது. நாங்களும் சொல்லலாம். கிளாஸுக்கு வரையில என்றால் நான் சொல்லுவேன் அயர்த்து போனேன்னு சொல்லுவேன். அயர்ந்து போனேன்டா நித்திரையில போறதே நித்திரையில போறது அயர்ந்து போனது இருக்குது. அயர்த்து போனேன்னு சொல்ல. அயர்த்து போனேன்னா மறந்து போனேன். அறிவிலேன் அயர்த்து போனேன் ஆவடு துறையுளான். அவனுடைய பெருமானே உள்ளரவினால் மயங்கி போகிறேன் என்று சொல்றாரு. நீங்க அயர்த்ததே மயங்கி போய் நாங்கள் மறந்து போனேன் என்று. அயர்த்து போனேன்னா மறந்து போனேன், மயங்கி போனேன். அது நீங்க சொல்றது தூக்கத்துல போயிருக்க அயர்த்து போனேன்றது மயக்கத்தை குறிக்கும், தூக்க மயக்கத்தை குறிக்கும். எங்களோட பேச்சு வழக்கில் நாங்கள் அயர்த்து போனேன் என்று சொல்வது மறந்து போனதை குறிக்கும். கூறும் வழியிலே உன் புகழ் சொல்லை கூற மாட்டது என. கோலமா மங்கை தன்னை படியுங்கோ. எல்லாரும் படிச்சாதான் நல்லா இருக்கும். மாறி மாறி படிக்கிறதுக்கு தானே இருக்கிறோம். இதுல சொல்ல அவ்வளவு மாட்டேன் மாட்டேன் நாங்களும் சொல்லலாம். நான் வாய் திறந்தே பாட மாட்டேன், தேவாரம் பாட மாட்டேன் படிக்கலாம். அப்படியும் படிக்கலாம் நாங்க. கோலமா மங்கை தன்னை கொண்டொரு கோலமாய சீலமே அறிய மாட்டேன் செய்வினை மூடி நின்று நாளமாயுதனும் என்னை நையவியா வண்ணம் நல்காய் ஆலமா நெஞ்சமுண்ட ஆவடு துறையுளானே. கோலமா மங்கை. அது என்ன கோலமா மங்கை? கோலம் மாமங்கை. மாமங்கைண்டா என்ன? பெரிய பெரிய உருவத்தால இல்ல, சிறப்பால குணத்தால. மங்கை நல்லாள் பெண்ணின் நல்லாள் என்று சொல்வார். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. அது மாதிரி இது மானங்கை என்றா மிகச் சிறப்பான பெரிய மங்கை, அதான் மகானங்கை. கோலமாமங்கை. கோலம் என்பது அழகை குறைக்கும். அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமரகள் பழகிச்சி வந்த பதாம் புயத்தால் என்று அம்பாளை அபிராமி என்றாய் சொல்லு. அபிராமி என்றாது அழகி என்றுதான் கருத்து. கோலமாமங்கை என்றது அழகு. இன்னொன்று இருக்குது, கோலம் என்றது மேக்கப்.
அணிகலன்கள் எல்லாம் நல்லா அணிந்தவள். லலிதா சகஸ்ரநாமம் பார்த்தா தெரியும், ஒவ்வொன்றா சொல்லுவார்கள் மேக்கப் அம்பாள். உருவம், மூக்குத்தி, காதணி, நெற்றிச்சுட்டி, நெற்றி திலகம், ஒவ்வொரு அணிகலன்கள் ஆடை அணிகலன்களாக சொல்லுவார்கள். கோலம் நிலத்துல போடுறதுக்கு ஆஹ் நிலத்துக்கு போடுறதும் கோலம்னு சொல்லுவாங்க தானே ஐயா? அது வேறு. இந்த கோலம் கோலம் என்பது அழகு. சரி. அடுத்த கோலம் என்றது மேக்கப். மேக்கப் என்ன கோலம் புனைந்து வந்ததெல்லாம் வரும் இல்ல, கோலம் புனைதல்ண்டா அந்த போடுறது. அம்பாள் நல்ல சர்வ அலங்கார பூஷதியா இருக்கிறது, அதான் கோலம். 64 உபச்சாரங்கள் செய்து அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்க எல்லாம் வரும். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அந்த செய்த ஆங்கில உரையில அந்த 64 உபச்சாரமும் போட்டிருக்கிறேன். என்ன செய்யறது அந்த அம்பாளுக்கு. அதுல ஒவ்வொரு அணிகலன்கள் எல்லா இதுக்கும் வரும். லலிதா சகஸ்ரநாமம் நாசா பண்ட விபரிச்சதா என்ன நாசா பண்ட இதாய நமகண்டு மூக்குத்தி அம்பாளுக்கு இல்ல. சிரிப்புக்கிடையே விடயம் என்னன்னு கேட்டா, மூக்குத்தி வந்தது முஸ்லீமாக்கள் வந்த பிறகு. அதுக்கு முந்தி மூக்குத்தி இல்லை. எந்த ஒரு பழைய ஓவியத்திலேயோ அல்லது சிற்பத்திலேயோ அம்பாளுக்கோ பெண்களுக்கோ மூக்குத்தி கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல மூக்குத்தி கிடையாது. காதைத்தான் பாடுவினவில்ல. இந்த மூக்குல குத்தாது வந்தது முஸ்லிம்ஸ் வந்தவர்கள். ஆனா லலிதா சகஸ்ரநாமத்துல அது இருக்குது. அதுக்கு பிறகு வந்தது லலிதா சகஸ்ரநாமம். அப்படித்தான் எடுக்கணும் வந்தது. அப்ப மூக்குத்தி நாசா தண்ட விரஜிதாயை நமகண்டு இருக்கு. அம்பாளுடைய மூக்குத்தி அந்த மாதிரி பிரஜண்டால் ஒளி வீசுகிறது. இந்த கைவல்ய உபனிஷதம் படிக்கே அந்த பிரஜண்டது வந்தது ஒளி. அப்ப விரஜண்ட நாசா தண்டம்ண்டா இந்த மூக்குத்தி மூக்கில போடுறது. அப்படியே அம்பாளுடைய அழகு. கோலமா மங்கதன்னை கொண்டு ஒரு கோலமாய ஒரு கோலம் என்றா ₹1 நிற்கிறார் அம்பாளோட. ஒரு கோலம் ₹1 நிற்கிறார். சீலமே அறிய மாட்டேன். அவருடைய தன்மை என்றது எனக்கு புரியல. சத்தியம் சிவமாய தன்மையை உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர்குண குணியுமாக நின்றனன். குணியமாய் வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் லிங்கத்தின் இயல்பு மோரன். அதான் அறிய மாட்டேன். ஏன் கடவுள் ஆம்பளையா இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க, ஏன் பொம்பளையா இருக்கப்படாது ஒரு கேள்வி. இங்க எல்லாம் கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் பெரிய இங்கத்த கேள்வி. ஏன் கடவுள் ஆம்பளையா இருக்கணும்? அதாவது மாற்றத்துக்கு வந்தா கேட்கணும். அவ ஏன் கடவுள் ஆம்பளையா இருக்கணும் பொம்பளையா இருக்கக்கூடாதுன்னு கேட்கணும். அவங்க டெஃபினட்டா ஆம்பளைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் கடவுள் பெண்ணா இருக்கக்கூடாதுன்னு கேள்வி. எங்களுக்கு கடவுள் பெண்ணாயும் இருக்கிறார் ஆணாயும் இருக்கிறார். ரெண்டையும் கடந்து ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறார்? அதனாலதான் பெரிய உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கு. சமநிலை நிலையில இருக்கிறார் ஆண் பெண். கோலமாமங்கதன்னை கொண்டொரு கோலமாய சீலமே அறிய மாட்டேன். சீலம் என்றது ஒழுக்கம் இல்லை. അതിന്റെ பெருமை, சிறப்பு, தத்துவம், உண்மை, நுண்மை, അതിന്റെ நைசிட்டிஸ், അതിന്റെ உள்ளர்த்தம், ஹெர்மெனியூட்டிக்ஸ் ஒன்றுமே அறிய மாட்டேன். செய்வினை மூடி நின்று ஞாலமாம் இதனுள் என்னை நைவியா வண்ணன் நல்காய். நான் கேன்ற வினை பயன்களுக்குள்ள அழுந்தி மூடிட்டு என்ன மூடிட்டு விளிம்பில்லாதவருக்கு என்னுடைய வினைகள் என்ன மூடிட்டுது. செய்வினை மூடி நின்று ஞாலமாம் இதனுள், ஞாலம் என்றது உலகம், ஞாலமாம் இதனுள் இந்த உலகத்திலே என்னை நைவியா வண்ணம் நான் நைந்து கெட்டு நொந்து சீரழிந்து போக. நைந்து போச்சென்று சொல்றது. நைந்து போன என்று சொல்றது. நைந்து போகாத வண்ணம், நைவியா வண்ணம். நைந்துண்டா தெரியும், நல்ல துணியை அடிச்சு அடிச்சு துவைச்சா நஞ்சு போமே, அந்த மாதிரி. அதான் நம்ம வேற. ததியுறும் மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுறு வண்ணங் கருது கண்டாய். அபிராமியந்தாரி மத்தில தயிர் கடைக்குள்ள அது எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போகுதோ. கிரைண்டர்ல அடிச்சா ஒரு பக்கத்தான் சுத்தம், மத்தில அடிச்சா 2 பக்கம். நான் சொல்ற வாஷிங் மிஷின். நையாத மனத்தினை நை. அப்ப அது 2 பக்கம் சுத்தம். தத்தியுறும் மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுறு வண்ணங் கருது கண்டாய். அதேதான் சொல்றார். பெய்வினை மூடி நின்று ஞாலமாம் இதனுள் என்னை நைவியா வண்ணன் நல்காய்.
ஆலமா நெஞ்சமுண்ட ஆலகால நிஷம், கொடிய விஷம். அதை கையில் எடுத்துக்கொண்டு வந்தவர் தான் ஆலால சுந்தரர். திருவிளையாடு புராணத்துல வரும், பெரிய புராணத்துல வராது. கையில் எடுத்து வந்து கொடுத்தார் அந்த ஆளால விஷயத்தை. ஆலமா நெஞ்சமுண்ட ஆவடு உறைவுளானே. அடுத்தது நெடியவன் மலரினானும் நேர்ந்திரு வாழு நேட கடியதோர் உருவமாகி கனலறியாகி நின்ற வடிவின வண்ணமென்றேனும் தாம் பேசலாக அடியனேன் நெஞ்சினுள்ளார் ஆவுதுயிலானே. நெடியவன் யார்? நெடியவன் எங்களுக்கு ஒரு நடிகவனை தெரியும் இலங்கையில். திருமால். ஓ, இன்னும் எங்களுக்கு விடுதலை புயல் இயக்கத்திலே ஒரு நடிகவன் இருந்தவர் என்ன. இது நெடியவன். நெடியவன் திருமாலன் இன்றைக்கு தான் தெரியுது எனக்கு. நெடியவன் நல்ல உயரமா அனுப்பார் போல இருக்கு. நெடியவன் மலரினான். யார் மலரினான்? பிரம்மன். பிரம்மன் ஏடுடைய மலரான் தாமிரமில்லை. நெடியவன் மலரினானின் நேர்ந்தண்டா நிச்சயித்து இருபாலும் நேட. இருபாலும் ஒருவன் வானத்தால தேடுறான், ஒருவன் கீழால் நிலத்தை துண்டி தேடுறான். இருபாலும் நேட. நேட என்பது தேட. கடியதோர் உருவமாகி. கடியதண்டா கஷ்டமான, அடிபொடி அடைவதற்கு கஷ்டமான உருவமாகி, ஓர் உருவமாகி கனல் எரியாகி நின்ற வடிவினன். கனன்று நிற்கின்ற எரியாகி பிழலா நெருப்பு துளம்பாக அண்ணாமலையிலே ஓங்கி நின்றவன் வடிவினன். வண்ணமென்றே என்றுதாம் பேசலாக. அவனுடைய புகழை, அவனுடைய பெயரை, அவனுடைய வண்ணத்தை, இயல்பை என்று தாம் பேசலாக. தாங்கள் பேச மாட்டோம். அடியனேன் நெஞ்சினுள்ளார் ஆவடு துறையிலானே. என்னுடைய நெஞ்சத்திலே இருப்பது ஆவடுதுறை அரண். அப்ப அவர்கள் திருமாலும் பிரம்மணமே போய் தேடி நின்று இப்படித்தான் இவ்வண்ணத்தன் இந்த வடிவு இந்த இது என்று சொல்லி அவர்களால பேச முடியாம இருக்கு. மலரையா நான்முகனும் காணாமலையினை அப்படித்தானே சொல்றோம் நாங்க. அயன் மாற்று அரியோயினி, கடிதண்ட அரியோயினி. ரெண்டு பேருமே போய் வடிவின வண்ணம் என்றே என்றுதான் பேசலாகார். இன்ன வடிவு இன்ன வண்ணம், இதுதான் முடி இதுதான் அடி என்று அடிமுடி பார்த்து சொன்னவையோ பேச முடியவில்லை. பேச முடியார். தாம் பேசலாகார். அவர்களால் பேச முடியவில்லை. அடியனேன் நெஞ்சினுள்ள, என்னுடைய நெஞ்சத்திலே இறைவன் இருக்கின்ற ஆவடே துறையுளானே. என்னுடைய நெஞ்சத்திலே அவர் எப்பவும் தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் வீங்கினது இல்லை. எனக்கு தெரியாம இருக்கிறது இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இருக்கு. அதான் வித்தியாசம். அது இருக்கிறார் என்றது தெரிகிறது, இப்ப தெரிஞ்சிச்சு. அடுத்தது தெரிய வேணும், இங்க இருக்கிறவர் அவர்தான் எனக்கூடாக என்னை செலுத்தி, என்னை அறிவித்து, எனக்கு காட்டி, என்னோட கைந்து கண்டு என்னை அனுபவிக்க வச்சு செய்கிறவர் என்றதும் தெரிஞ்சா அது முத்தி நிலை. அடுத்த பாடல் 10வது. மலைக்கு நேராய அரக்கன் சென்றுரமங்கை அஞ்ச தலைக்கு மேற்கைகளாலே தாங்கினான் வலியை மாள முலப்பிலா விரலால் ஊன்றி பொறுத்தவற்கருள் செய்து அழைத்தவான் கங்கை சூடும் மாவடு துறையுறையிலானே. என்னத்தை பற்றி சொல்றார்? ராவணனை பற்றி சொல்ற. மலைக்கு நேராய் கைலாயவனைக்கு நேராக வாரான். அரக்கன் சென்று உற அங்கே நேர வந்து ராவணன் வாரான். மங்கை அஞ்ச உமாதேவியார் பயந்து போய் இறைவனை தழுவுறான். ஏண்டா ராவணன் தூக்கி கைலாயம் ஆடுது. தலைக்கு மேல் கைகளாலே தாங்கினான். தன்னுடைய தலைக்கு மேல தலைகளை தாங்கி தூக்கிய அந்த ராவணன் வலியை மாள, அவனுடைய வலிமையை அழிக்கும்படியாக, மாளும்படியாக உழப்பிலா விரலா, உழப்பிலாண்ட ஒப்பற்ற
உபத்து. ம். உலப்பிலா விரலால் ஊன்றி, கால கூட ஊன்றையில ஒரு விரலால் இப்படி ஊன்றி ஒருத்து அவனை தண்டித்து, தண்டித்தப்பட்ட முடியாது, அவற்கு அருள்கள் செய்து, அதுக்கு பிறகு அவனுக்கு எல்லாம் அருள் செய்கின்றார். வாழை கொடுக்கின்றார், வரத்தை கொடுக்கின்றார், எல்லாம் செய்கின்றார். சங்கரன் கொடுத்த வாழும் அன்றுதான் வரும் ராவணன் விட்டு போயது. வீரமங்கலத்தை போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான் கேரணி மவுளி பத்தம் சொல்வார்கள்னா, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், வாரணம் பொருத மார்பு, யானைகள் எல்லாம் வந்து இடிச்சு விளையாடுறதாம் அலஜான இந்த காயம் எல்லாம் இருக்கு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், வரை என்றது கைலாசமலை, எடுத்த மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், நாரத முனிவரோட பாட்டு பாடி உரையாடி என்ற நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும், முடிகள் பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும், சந்திரகாசம் என்ற வாள் சிவன் கொடுத்தது சிவராமனுக்கு, வீரமும் களத்தே போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறுங்கையோட போறார் ராவணன். இப்ப சிவபெருமான் தந்தனாலே எல்லாம் அப்போ விருந்தினோட நிச்சிடப்படாது. ராவணன் மாதிரி போயிடும் பிறகு. அப்ப அவர் தருகின்ற இந்த பேறுகள் எல்லாம் டெம்பரரி, கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சு பக்குவப்பட்டு அங்க அவர்கிட்ட வந்து சேர்றது இல்லை. இதெல்லாம் தந்திருக்கிறார், எல்லாம் சிவன் தந்தார் சிவன் தந்தார் என்று தலகால் தெரியாம திரிஞ்சால் ராவணன் கதிதான், ராவணன் கதிதான். தலைக்கு நேராய் அரக்கன் சென்றுற மங்கை அஞ்ச தலைக்கு மேற் கைகளாலே தாங்கினான் வெளியை மால உலப்பிலா விரலால் ஊன்றி ஒருத்தவர்க்கு அருள்கள் செய்து அழைத்த வான் கங்கை, இலைகள் மோதுகின்ற ஆகாச கங்கையை தன்னுடைய தலையிலே சடையிலே அடைத்து ஒரு தலை விட்டார் சூடி ஆவடு துறையுளான். திருச்சிற்றம்பலம். அது கேள்வியில் இருக்கா? நல்லதொரு பதிகம். வான்முகில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரக நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா, ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா, ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபேசாம் சிவசிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.